வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பைக்கில் கரெக்டான அளவில் பிரேக் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைக்கு ரொம்ப நாளாக பிரேக் நம்ம செட் பண்ணவே இல்லை. பிரேக் போக போக என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே லூஸ் ஆகிட்டே போயிடும். பிரேக் ரொம்ப டைட்டாக வச்சுருந்தாலும் பின்னாடி ட்ரம் பிரேக்ன்றனால க்ரீச்னு ஒரு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் ஃப்ரண்ட் பிரேக் வந்து நல்லா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. வளைக்கும் போது ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சோம்னா பின்னாடி இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ பின் டயர் ரன்னிங்லேயே இருக்கும் போது ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சோம்னா அப்படியே வாரி விட்டுரும். ஸோ வளைவில் நிறைய பேர் விழுறதுக்கு காரணம் அந்த ஃப்ரண்ட் பிரேக் தான். நான் எப்போயுமே மேக்ஸிமம் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறதே கிடையாது. வளையும் போது பைக்கை ஸ்லோ பண்ணணும்னா ரியர் பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணிட்டே வளைச்சிங்கன்னா இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கிற போது உங்களுக்கு சரியாக வாரி விட்டுரும். ஃபஸ்ட்டு ரியர் பிரேக்கு எப்படி கரெக்டாக டைட் வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இங்கே நான் பிரேக் டைட் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால பிரேக் ரொம்ப லூஸாக இருக்குது. இந்த கம்பி ஆட்டினா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பெடல் ஆடும். சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேனர் இல்லாமல் கையிலே வந்து திருகிற மாதிரி தான் இருக்கும். டைட்லாம் அவ்வளோ இருக்காது. எனக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஸ்பேனர் வச்சு ட்ரை பண்ணுறேன். இப்போ ரியர் வீலுக்கு எந்த கண்ட்ரோல் இல்லாதனால நல்லா சுத்தம். அப்படியே அந்த நட்டை சுற்றி நல்லா டைட் வச்சிடணும். நார்மலாக இந்த நட்டை 2 சுற்று சுற்றினாவே பிரேக் அடிக்காமலே உங்கள் வீல் டைட் ஆயிரும். அப்பப்போ வீலை சுற்றி பார்த்துக்கோங்க லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா டைட் வச்ச பிறகு வீல் சுற்ற முடியாமல் ஆயிரும். அதாவது பிரேக் அடிக்காமலே வீல் சுற்ற முடியாமல் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்டெப் லூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி வீலை சுற்றி பாருங்கள். அது சுற்றும் போது ஃப்ரீயாக சுற்றுதா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த பாயிண்டில் நம்ம பிரேக் செட் பண்ணியாச்சு. நார்மலாக ஒரு பைக்குக்கு நம்ம எவ்வளோ டைட் வைக்க வேண்டியதில்லை. 2 சுற்று சுற்றினாவே டைட் ஆயிரும். சைட் ஸ்டாண்டு போட்டுட்டு எப்போ இந்த வேலையை பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு டைட் இருக்குது அப்படின்னு தெரியாது. பின் வீல் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் சுற்றி விட்டு நம்ம செக் பண்ணி கரெக்டான பிரேக் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மர அளவுக்கு சுற்றியாச்சு. இன்னும் வீல் டைட் ஆகலை. இன்னும் வீல் ஃப்ரீயாகவே சுற்றுது. முழுக்க 1.5 இன்ச் அளவுக்கே சுற்றியாச்சு. இப்போ தான் வீல் டைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்காமலே வீல் சுற்ற மாட்டேங்குது. நல்லா ஃப்ரீயாக கீழே போயிட்டு வந்த பிரேக் படலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரியர் வீல் வந்து நல்லா ஃப்ரீயாக சுற்றுற அளவுக்கு நட்டை வந்து லூஸ் பண்ணணும். ஸ்பீடாக லூஸ் பண்ணாமல் மெதுவாக லூஸ் பண்ணுங்கள். கரெக்டான பாயிண்டில் வச்சிங்கன்னா தான் பிரேக் அங்கே பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஒரு பாயிண்டில் ரியர் வீல் நல்லாவே சுற்றும். ஆனால் பிரேக்கில் போய் லைட்டாக உரசி ஒரு சின்ன க்ரீச் ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டுக்கும் இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க நட்டை. இல்லைன்னா பைக் நீங்கள் ஓட்டும் போது க்ரீச்னு ஒரு சவுண்டு வரும். மைலேஜும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரியர் வீல் எனக்கு நல்லாவே சுற்றினாலுமே அந்த பிரேக் கட்டையில் லைட்டாக உரசுற க்ரீச்னு ஒரு சவுண்டு வருது. ஸோ நான் இன்னும் லூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு தடவை பைக் ஓட்டி நம்மளுக்கு பிரேக் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுறது நல்லது. பிரேக்கை ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்கனால பிரேக் பெடல் ஒரு பாயிண்ட்டு தான் இறங்கிட்டு வருது பாருங்கள். இப்போ ரியர் பிரேக்கை கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வீலும் சேம் மெத்தடு தான். ஃப்ரண்ட் வீல் நல்லா சுற்றுற மாதிரி வச்சுட்டு நல்லா சுற்றி பார்த்துக்கோங்க. லைட்டாக டைட் வச்சுக்கோங்க. நல்லா டைட்டான பிறகு நல்லா சுற்றுற மாதிரி லைட்டாக லூஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வளைக்கும் போது மட்டும்தான் நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டு இருக்கும்போது சடன் பிரேக் போடுறதுக்கு ரியர் பிரேக்கை விட ஃப்ரண்ட் பிரேக் சூப்பராக இருக்கும். ஆனால் எப்போயுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டில் போகும்போது 2 பிரேக்கையுமே சேர்த்து அமுக்குங்க. இப்போ வர்ற பைக்குகளில் சிபிஎஸ் ஏபிஎஸ் என்னென்னமோ வந்துருச்சு. இது என்னென்னா ஒரு பிரேக் அமுக்கும் போதே இன்னொரு பிரேக்கையும் அப்ளை பண்ணி நம்மளை சேவ் பண்ணிடும். ஆனால் நீங்கள் பழைய பைக் வச்சுருந்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ரியர் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணியே பழகிக்கிறது நல்லது.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டில் போகும்போது சடன் பிரேக் பிடிக்கும் போது கை ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.